இருக்கீங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாம சின்னதா ஈவினிங் டைம்ல ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்றதுக்காக நான் இன்னைக்கு பாஸ்தா வீட்டில் செய்ய போறேன். அதுக்காக இங்க பார்த்தீங்களா, இந்த வானிலையில தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுல முதல்ல வானிலையை சூடாக்கிடலாம். வானிலை சூடாக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு உப்பு முதல்ல போட்டுக்கணும். எண்ணெய் என்ன மாதிரி எண்ணெய் யூஸ் பண்றதுன்னா, இதையும் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்குவோம். இது நல்லா தக்க 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 தக்கன்னு கொதிச்ச உடனே இந்த நூடுல்ஸை உள்ள அவிச்சு எடுத்து நாம் அதுக்கடுத்து மசாலா கரெக்டாக கிரியேட் பண்ணி அதையோட மிக்ஸ் பண்ணால் பாஸ்தா தயாராகிடும். இப்போ நம்ம வெந்நீர் காயிற வரைக்கும் கொஞ்ச நேரம் காத்திருப்போம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பாஸ்தாவை போட போகிறோம். பாருங்க, கீழே இறக்கிட்டு அதுக்கடுத்து மசாலா ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம். அதை மிக்ஸ் பண்ணணும். ஓகே, முதல்ல பாஸ்தா வேகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் காத்திருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மூடியை வச்சு நம்ம மூடுறோம். இதை வச்சு மூணுன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் அந்த தண்ணியை வடிகட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். வடிகட்டதுக்கு அப்புறமா அப்போ அவிஞ்சிருச்சு நல்லா நூடுல்ஸ். இதில் வந்து இங்கே நான் கோல்டு வாட்டர் 2 பாட்டில் எடுத்து வச்சிருக்கேன். வாட்டர் பாட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த சூடாக இருக்கக்கூடிய உள்ள அப்புறம் ஒரு வடைச்சட்டி எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி அதுக்குண்டான ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே பார்த்தீங்களா, அவிச்சு அதை இது பண்ண நூடுல்ஸ் எவ்வளோ அழகா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் வந்து வடைச்சட்டியை அடுப்பில் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். ரைட்டு. இப்போ இதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கொள்வோம். நல்லெண்ணெய் நல்லா வந்த உடனே நல்லா இந்த மாதிரி கொதிக்கும். கொதிச்ச உடனே சட்டி நல்லா கொதிச்சிக்குது அப்படின்னு உடனே இந்த பூண்டும் இதையும் போட்டுடணும். பாருங்க, பூண்டும் வேற இஞ்சியும் இப்படி வெட்டி சின்ன சின்னதாக வச்சிருக்கேன். இதை அப்படி சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து அதை இப்படி நல்லா இது பண்ணிக்கணும். போட்டதுக்கு அப்புறமா நல்லா இது நல்லா ஓரளவுக்கு லைட்டாக ஒரு கொஞ்சம் பொன்முருவலாக வந்த உடனே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இதில் பல்லாரி தக்காளியும் நம்ம சேர்த்துக்குவோம். ஓகே, போடுறேன் பாருங்க. ஒரு டவரா செட் நிறைய பல்லாரி போட்டிருக்கேன் பாருங்க. அதே மாதிரி தக்காளியும் ஒரு டவரா செட் அளவுக்கு எடுத்திருக்கேன், போடுறேன். இப்போ நம்ம வதக்கணும். இப்போ நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம கேப்சிகம் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ நல்லா வதக்கியாச்சு. அப்புறம் பாஸ்தா போடுறோம். பாருங்க, பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதோட பாஸ்தா மிக்ஸ் பண்ணுறோம். டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம், பார்த்துக்கோங்க. டீஸ்பூன் உப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போடுறோம். பாருங்க, இதில் காரம் வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 3
ஃப்ரெண்ட்ஸ் 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி போட்டுருக்கேன் பாருங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா நம்மளுடைய பாஸ்தா எவ்வளோ அற்புதமாக கலர்ஃபுல்லாகவும் வந்திருக்கிறது. ஓகே, இந்த மாதிரி அற்புதமான பேக்ஸ் ஏதாச்சும் செஞ்சு இன்ஸ்டா சேனல், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் எங்களை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட கிரேட்டஸ்ட் சப்போர்ட் தான் எங்களுக்கு தேவை. ஓகே, தேங்க்யூ.